திருச்சடங்கும் திருக்குழந்தையும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். திருச்சடங்கும் திருக்குழந்தையும். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது வார்த்தை சொல்லுவார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வரவில்லை, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வரவில்லை, அவற்றை நிறைவேற்றவே வந்தேன், அவற்றை பரிபூர்ணப்படுத்தவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி இங்கே சம்பவத்தை பார்க்கிறோம். திருச்சடங்கும், திருச்சட்டம் கற்பிக்கிற திருச்சடங்கும், அதற்கு உட்படுத்தப்படுகிற திருக்குழந்தையும். திருச்சட்டம் கற்பிக்கிற திருச்சடங்கும், அந்த திருச்சடங்கு உட்படுத்தப்பட்ட திருக்குழந்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பலனாகிய இயேசு கிறிஸ்து. திருச்சட்டம் கற்பிக்கிற திருச்சடங்கின்படி 8ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்யப்பட்டார். திருச்சட்டம் கற்பிக்கிற திருச்சடங்கின்படி குழந்தை பிறந்த 30 நாட்களுக்குள் தலைப்பெறான குழந்தை கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. திருச்சட்டம் கற்பித்த திருச்சடங்கின்படி தாய் மரியாள் தூய்மை அடையும்படியாக இதோ அவர்கள் பலிகளை ஒப்பு கொடுத்து அங்கே தன்னை தூய்மையாக்கி கொள்கிறார்கள். இதெல்லாம் திருச்சட்டம் கற்பித்த திருச்சடங்கின்படி விருத்த சேதனமும் தலைச்சன் பிள்ளை மீட்பும் தாயின் தூய்மை சடங்கும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. யூத சட்டத்தை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோதும் மீறவில்லை, இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்தபோதும் மீறவில்லை. திருச்சட்டத்தின்படியே அது வாழ்க்கை அமைந்திருந்தது. அந்த திருக்குழந்தையும் திருச்சட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அதனுடைய பிரதிபலிப்பு தான் பார்க்கிறோம். அந்த குழந்தை வலிமை உள்ளதாக இருந்தது, அந்த குழந்தை ஞானம் நிறைந்ததாக இருந்தது, அந்த குழந்தை கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 வாசிக்கிறோம். திருச்சட்டத்தின் படிப்பனைப்படி திருச்சடங்குகளுக்கு உட்படுத்தப்பட்ட அக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? வலிமை உள்ளதாக இருந்தது, ஞானம் உள்ளதாக இருந்தது, எல்லாவற்றும் மேலாக கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பனை என்ன? திருச்சபை கற்பிக்கிற படிப்பனைகளுக்கு நாம் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அங்கே திருச்சட்டம், இங்கே திருச்சபை. திருச்சபை உங்களுக்காக எனக்காக இறைவார்த்தையின் அடிப்படையில் போதிக்கிற, கற்பிக்கிற, அறிவுறுத்துகிற காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்காதபடி கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் நமக்குள் உருவாக்கப்படும் என்று சொன்னால், அந்த படிப்பினைகளுக்கும் அந்த அறிவுரைகளுக்கும் அந்த சட்டங்களுக்கும் நாம் நம்மை உட்படுத்துவோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட வலிமை, இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட ஞானம், இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையான பிரமாணிக்கம் நம்முடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டை உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமீன்.